திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அன்னும் அளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் குத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறையில் திருச்சிற்றேமம் என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்களே, திருச்சிற்றேமம் என்று திருத்தலமானது எங்கே இருக்கிறது என்று அறிந்து கொள்ள அளவுக்கடங்காத உங்களுடைய ஆர்வத்தை நான் அறிகிறேன். இந்த திருத்தலமானது பட்டுக்கோட்டையிலிருந்து அறந்தாங்கிக்கு செல்லுகிற இருப்பு பாதையிலே ஒரு திருச்சிற்றம்பலம் என்று ஒரு ஊர். அந்த ஊருடைய பேர் என்ன? திருச்சிற்றம்பலம். இப்போ கோயிலில் திருச்சிற்றம்பலம்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். இந்த கோயிலில் உள்ள பழைய கல்வெட்டுகள் எல்லாம் இந்த ஊரை சிற்றேமம் என்றே குறிப்பிடுகின்றது. இறைவனுடைய திருப்பெயர் திருச்சிற்றேமம் உடைய மகாதேவர். இறைவியினுடைய திருப்பெயர் மானார்விழி நன்மாது. மானை ஒத்த மானினுடைய விழி எப்படியோ அப்படி, அதான் மான் ஆர் விழி நன்மாது, மானார்விழி நன்மாது. இப்பெயர் இந்த ஊர் வைகத்திலே திருவாரும் சிற்றேமத்தான் மானார்விழி நன்மாதோடு மகிழ்ந்த மைந்தன் அல்லானே என்று குறிப்பிடுகிறது. திருத்துறைப்பூண்டி வட்டத்திலே பொன்னிறை என்னும் தொடர்வண்டி நிலையத்துக்கு வடக்கே 6 கிலோமீட்டர் தூரத்திலே சிற்றாய்மூர். அந்த சிற்றாய்மூரே திருச்சிற்றேமம் என்று மக்கள் வழங்கி வருகிறார்கள். அது பெருந்தவறு. சிற்றாய்மூரிலே உள்ள கல்வெட்டுகளே அவ்வூரை சிற்றாமூர் என்றுதான் கூறுகின்றன. அது சிற்றேமம்னு சொல்லலை. அப்பர் சுவாமிகள் அவதரித்த அருளிய திருவாமூரின் வேறு என்பதற்காக இது சிற்றாமூர் என்று வழங்கப்பெற்றது. திருச்சிற்றம்பலம் ஒரு அருமையான திருத்தலம். மூன்றாம் திருமுறை. இந்த மூன்றாவது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். மூன்றாம் திருமுறையில் 42வது பதிகம் இந்த திருச்சிற்றேமம். மூன்றாவது பாடலை நாம் இப்பொழுது பெருமானிடத்திலே சமர்ப்பிப்போம். முதலில் பாடலை காண்போம். நெடுவெண் திங்கள் வான்முக மாதர் பாட நீழ்சடை கொடுவெண் திங்கள் சூடி ஊர் ஆடல் மேய கொள்கையாம் படுவண்டு யாழ் பைம்பொழில் பழனம் சூழ் சிற்றேமத்தான் கடுவெம் கூற்றை காலினால் காய்ந்த கடவுள் அல்லனே என்று பாடுகிறார். திருச்சிற்றம்பலம். வெண்ணிற பூரண சந்திரன். வெண் திங்கள்னா அதுதான் பூரணச்சந்திரன். வெண்ணிற பூர்ணச்சந்திரன் போன்ற ஒளி பொருந்திய பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த முகம் கொண்டவள் யாரு? உமாதேவி.
உமாதேவியை முகத்தை பார்க்கணும்னா சந்திரனை பார்க்க வேணும், சந்திரனை பார்க்கணும் உமாதேவி முகத்தை பார்க்கணும். அப்படி ஒளி வீசக்கூடிய உமாதேவி இன்னிசையோடு பாடுறாளாம். அருமையாக பாடுறாங்க இந்த அம்மா. அப்படி இன்னிசையோடு பாட பெருமான் என்ன செய்கிறார் தெரியுமா? நீண்ட சடையிலே பிறைச்சந்திரனை வைத்திருக்கிறார். பிறைச்சந்திரனை சூடி பிறை சூடிய பெம்மானாக இருந்து நடனம் செய்கின்ற பெருமானாய் வண்டுகள் யாழ் போன்று ஒலி செய்தார். யாழ் ஒலி எப்படி இருக்கும்? வண்டினுடைய ஒலியை போல இருக்கின்றார். பாருங்க என்ன அழகா சொல்றார். வண்டுகள் யாழ் போன்று ஒலி செய்ய பசுமை வாய்ந்த சோலைகள், பசுஞ்சோலைகள் சூழ்ந்திருக்கின்றன. சுற்றேமத்தில் வீற்றிருந்து அருளுகின்ற இறைவன் கொடிய காலனை உதைத்து அழித்த கடவுளான சிவபெருமான் அல்லனோ? காலனை உதைத்தவன் அல்லவ. அருமையா சொல்றார். தன் நிலவை உலகெல்லாம் இருத்தலினாலே நெடிதாகிய வெந்துங்கள்னார். தொடர்ந்து முதல்ல சொன்னது நெடு வெந்துங்கள். அதனுடைய ஒளி எனது அப்படியே உமாதேவியுடைய முகம் அப்படியே ஒளி விடுகிறது. கடு வெமு கூற்று என்றால் மிக கொடிய கூற்றுவன் யமன். கடுன்னா இந்த இடத்துல மிகுதியை குறிக்கும். கடி என்பது ஒரு உரிச்சல். அந்த கடி என்ற உரிச்சலினுடைய திரிவு தான் இந்த கடு என்பது. சிவனடியார் மேல் சென்றமை கருதி கடு என்பூற்றுன்னு சிவனடியார் இடத்துல யாருக்கும் போகக்கூடாது, யமன் போகக்கூடாது. சிவசிவன்னு சொன்ன யமன் எட்டி நிற்பார். யமன் பக்கமே வரமாட்டார். யமன் அப்படி நினைக்க விட மாட்டான் நம்ம. அதனால சிவசிவான்னு சொல்லணும். இந்த பாடலை நாம் பெருமானிடத்தில் பாடி மகிழ்விப்போம். நெடுவெள் திங்கள் வான்முகம் மாதரு வாழ்முகம் மாதரு பாட நீள் சடை கொடுவெள் திங்கள் அப்படி வளைந்தேன்னு வருடங்க சூடி கொடுவெள் திங்கள் பிறைச்சந்திரன் ஓர் ஆடல் மேய கொள்கையான் படு வண்டு யாழ் செய் பைம்பொழில் பழனும் சுற்றேமத்த கடுவெம் கூற்றை காலினால் காய்ந்த கடவுள் அல்லனே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நாம் அனைவரும் திருச்சிற்றேமம் செல்வோம். திருச்சிற்றேமுனாதருடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம், மகிழ்வோம். அனைவரையும் அவனருள் துளை கொண்டு வாழ்விப்போம், மகிழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடை பெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம். அடியார் பெருமக்களே, திருச்சிற்றம்பலம்.